வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொன்னனாலும் உன்னை அசேசமா காலைல திட்டினான். சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி திட்டினான். அதை நீங்க கேட்கட்டும், கேட்டாலும் என்ன ஆக போகுது அப்படின்ற இதுல அவன் பேசினான். புரியுதா? ஆனா யாரும் அவர் எதுவுமே பண்ண முடியாதான். அந்த நேரத்துக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிறான். மற்றபடி அவன் மனசுல உடம்புல வந்து அவனுடைய சுய உணர்வு ஒன்றும் கிடையாது. சுய புத்தி இல்லாம பேசுறான். புரியுதா? எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ வர வைப்பியான். ஆனா 1 மணிக்கு வர வச்சிடல அன்னைக்கு. அந்த மாதிரி எந்த நேரம்னாலும் வர வைப்பியான். ஏதோ பேசுவோம் படுத்துப்போம் கம்முன்னு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அன்னைக்கு நீ வர வைப்பேன்னு அவர் உணரல. எதிர்பார்க்காத இருந்துட்டு திடீர்னு வந்து திறந்தா நிக்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டாங்க. ஆனா வந்து யாரும் அவருக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லையா. அவன் தங்கச்சி வர வச்சா அவ பேசுவாளாம். ஆனா 2 பேரும் அடிச்சுப்பாங்க, சண்டை வரும் 2 பக்கமும். அப்படிதான் அமைதியா இருந்தாராம். இப்ப போக கூடாதுன்னு சொன்னதை அங்க சொல்லிட்டாரு. சொன்னனாலதான் அந்த அம்மா வருத்தத்தோட இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க இப்போ. புரியுதா? சரி, என்ன வரக்கூடாது போகக்கூடாது உங்க வீட்டுக்கு வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா என் பொண்டாட்டி. வரக்கூடாதுன்னு சொல்றா. அவ வந்து இப்ப நீ சொல்ற மாதிரியே நான் வேலைக்கும் போகாம இருக்கிறேன். உன் பேச்ச கேட்டு நான் இருக்கிறேன். ஆனா சம்பளத்தை ஃபுல்லா நீ என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றா. அப்ப நான் எப்படி சம்பளம் வந்து சீட்டு கட்டுறது, அப்புறம் அந்த பையனுக்கு எப்படி நான் காசு கொடுக்கறது? ஏன்னா நான் தான் கொடுக்குறேன்னு ஒத்துன்னு இருக்காரு இவரு. அவன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் கொடுக்குறேன்னு ஒத்துன்னு இருக்கிறதுனால அப்பத்துல இருந்து குத்துன்னு இருக்காரு. அதை திடீர்னு நிறுத்தினா நான் எப்படி கொடுக்கறது? அதெல்லாம் நீ முடியாது. அந்த உன்னுடைய கையில இருந்து நீ எடுத்து கொடுக்கற மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காவும். அவங்க கையில இருந்து வாங்குற மாதிரி நீ நடந்துக்காத. உன் கையில இருந்தா எப்பவுமே வீட்டுல ராஜ்யம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது இப்ப வந்து 1ஆம் தேதி மேலதான் தெரியும் அது கதை. இல்ல இன்னைக்கே பேசலான்னு இருக்கமா. ஏன்னா கவர்மெண்ட் வேலை செய்யறதுனால இன்னைக்கே சம்பளம் போட்டுருவாங்க. ஆமா, இப்ப 2 நாள்லயே போட்டுருவாங்க. ஏன்னா லீவ் வருது இல்லையா, லீவ் விடுவாங்க ஒரு ஆபீஸ்ல. அவரு பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கணும்னு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாரா இல்லையா? இதனால என் பிள்ளைங்க பாதிக்க கூடாது. இவன் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து உடம்புல வந்து பாதிப்புல இருக்கார தவிர உயிரெல்லாம் போவாது. அவன் பண்ண ஏமாத்தி எல்லா பெண்களையும் ஏமாத்தினால அந்த கர்மாவை அனுபவிக்கிறான். அவனை வந்து யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. புரியுது? அவனுடைய பாவம் அவன் தான் அனுபவிக்கணும். ஆனா அது உணர்றாங்க. இப்போ நம்ம இத மாதிரிலாம் பண்ணனால நம்ம இப்படி இருக்கிறோமா? நம்ம அழகை வச்சு ஏமாத்தணும். அந்த அழகுதான் அவருக்கு எல்லாரையும் இது பண்ண வச்சுதான். புரியுதா? அவன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் தான் உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுது. விட்டு விலகும் போது தெரியல. ஆனா அதை வந்து நீ கணிப்ப. இதாலதான் இது இருக்குமோ, இதாலதான் இருக்குமோ நீ கணிப்ப. அந்த அளவுக்கு உனக்கு ஞானம் இருக்கு. புரியுதா? வேற என்ன? அவன் வந்து வந்துருவான். ஆனா அவன் சொத்து வந்து அவங்க அப்பா கேட்க போறானோ அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்றாரு. யானை ஒரு பையன் தானே, எனக்கு இவன் கொஞ்சம் நல்லா பேசுவான். எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்ட. எனக்கு நீ என்ன இருக்கு? அம்மாவும் போயிட்டாங்க, தங்கச்சியும் போயிட்டாங்க. எனக்கு நீ என்ன இருக்கு? எனக்கு என்ன தருவேன்னு கேட்பான். அப்ப உடம்பு முடியாம இருக்கிறதுனால கம்முன்னு இருக்கிறான். ஒரு 3 மாசம் பொறுத்து பேச ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறான். சொன்னது இப்போ அங்க ஊர்லயே இருந்தா அவரோட வேலை சாவடிக்கிறதுதான் அவங்க தங்கச்சி அவங்க அண்ணனும் திட்டமிடுறாங்க. அது இவனுக்கே தெரியல. இவனுக்கு ஏற்கனவே மருந்து அவங்க வீட்டுல போட்டு கொடுத்துட்டாங்க. அது இவனுக்கு தெரியல. இப்ப போனா நிச்சயதாரத்துக்கு. அப்போ ஒரு 4-5 நாள் அங்கதான் சாப்பிட்டான். அங்கதான் இருந்துட்டு வந்தான். சொந்தம்லாம் நம்மள கூப்பிடுறாங்களேன்னு தைரியத்துல போனான். ஆனா அது உள்ள சூழ்ச்சி இருக்குது அவனுக்கு தெரியல. தேவையில்லாதவங்க மேல சந்தேகப்பட்டு பேசி மனம் உடைச்சல் ஆகிறான். புரியுதா? எனக்கு இப்ப அவரு இப்ப சீக்கிரமா வந்துருவாரா? உடம்பு பார்த்துன்னு வரலாம். இங்க செலவு பண்ண அவனால முடியலையா, அதனால அங்கேயே பார்த்துன்னு வரலாம்னு இருக்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க எந்த பாதிப்பும் இல்லாம உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி செய்வேன். ஆமாமா, ஏன்னா எனக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரி நீ என்ன நினைச்சா அது நடக்கும்.